ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வேலுக்கு நல்லா குழுன்னு சோற்றுக்கற்றாழை ஜூஸ் பண்ண போகிறோம். சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்தி எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உடலுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் செய்யலாம். 3 பேர் குடிக்கிற மாதிரி நான் ஜூஸ் பண்ண போகிறேன். சோற்றுக்கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். சோற்றுக்கற்றாழை பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். மேலே உள்ள ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜெல் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதில் அதிகமாக கொழகொழப்பு தன்மை இருக்கும். 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் உள்ள கொழகொழப்பு தன்மையெல்லாம் நீங்கும். சோற்றுக்கற்றாழையில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் ஆற்றக்கூடிய தன்மை சோற்றுக்கற்றாழையில் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இப்போ க்ளீன் பண்ண சோற்றுக்கற்றாழையில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க. சால்ட் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஐஸ் கட்டியோ ஐஸ் வாட்டர் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப வாட்டர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸாக பண்ணி கொடுக்கும் போது எல்லோரும் கேட்டு வாங்கி குடிப்பாங்க. ஆலிவேராவும் இந்த தயிர் சேர்த்து குடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக சோற்றுக்கற்றாழை ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். சோற்றுக்கற்றாழை வச்சு நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.